ஐயோ என்ன எழுந்துடுங்க. என்ன நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ நிறைய சொல்லிருக்க. காலங்காத்தால எழுந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி நான் என்ன சொல்லிருக்கேன்? காலங்காத்தால எழுந்த உடனே சூடா காபி சாப்பிடணும். அப்புறம் வேண்டியிருக்கு. அத நான் எப்படி சொல்றது? நான் சொல்றேன் கேளுங்க. 6 மணிக்கு முழிக்கணும், 6:30 மணிக்குள்ள குளிக்கணும், 7 மணிக்கு பூஜை பண்ணணும், 7:30 மணிக்குள்ள எல்லா பத்திரிகையும் படிக்கணும், 8 மணிக்கு ஆபீஸ் ஃபைல்கள் எல்லாம் பார்க்கணும், 9 மணிக்கு டிபன் சாப்பிடணும், 9:30 மணிக்குள்ள ஆபீஸ் புறப்படணும். அப்படி போகும்போது விட்டமின் மாத்திரையே சாப்பிடணும். சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது 6 அடிச்சு 5 நிமிஷம் கழிச்சு முடிச்சா ஒவ்வொரு காரியத்திலும் 5 நிமிஷம் தள்ளிக்கிட்டே போயிருமில்ல? ஆமா ஆமா. இப்படியே போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் நம்மளை விட்டு போயிடும் இல்லை? அதனால கடமையை கரெக்டா செய்யணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. ஆமா அம்மா சொல்லிருக்காங்க. எத்தனை நிமிஷத்துல காபி குடிக்கணும்? குடிங்க. உடம்பு சுட போகுது. சுடலையே. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க. ஒருபடி அரிச்சு 5 ரூபாயாமே. என்ன விலைவாசி எல்லாம் இப்படி ஏறி போச்சு? அப்ப கல்யாண காட்சியில வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதை விடு. சில பையன் ஒருபடி அரிசியும் சாப்பிடுவானே, அவன் என்ன பண்ண போறான்? நீ என்ன கேட்ட? கல்யாண காட்சியா? இனிமே கல்யாணமே பண்ணிக்கப்படாது. நீ ஏன் பயப்படுற? எனக்கு ஒண்ணு இல்லை. விலைவாசி ஏறி போயிடுச்சுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா என்ன? அதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பிறகுதான் உண்மையிலேயே வாழ்க்கை தொடங்குதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த விலைவாசி ஏத்தத்துல கல்யாணம் வரைக்கும் எப்படி வாழ்றது? என்னது இட்லி குறையவே மாட்டேங்குது. சாப்பிட்டாதானே குறையறதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்ப ஆபீஸ் போறது? இப்படி சாப்பிட்டா ஆபீஸ் போனோம்னா தூக்கம் தான் வரும். ஒண்ணு வராது. வயிறு நிறைய சாப்பிடுங்க. பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களா? அதுக்கெல்லாம் நான் பெத்த பிள்ளைங்கயா. இத்தனையுமா? என் சக்தி நான் பெத்த. உனக்கு என்ன? உனக்கு மட்டும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. வேலைக்காரனா நீ நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன பெத்த தாய் அவங்க தெரியுமா? அப்படியா? அவங்க யாரு? உனக்கு மூத்த பொண்ணா? மூத்த பொண்ணா? கொண்டாட்டிடா. இத்தனைக்கு பிறகு சரி விடு. யாரா இருந்தா நியாயத்தை கேளு. இவன் என் மகன். பால் வடியும் வதனம். அடிக்கடி ஈமொக்குமேன்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவேன். அப்படியெல்லாம் வளர்த்து வைக்க இவனை இந்த தனியா பார்த்து நீ கல்யாணத்தை பண்ணிக்கிறான் ஆசையை தூண்டி இருக்கிறாரு. அன்னையில இருந்து இந்த பையன் வாட்டர் ரம்ம சாப்பிட்டுட்டு யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ பாவம்னு நினைச்சு இருந்த வேலையை வித்து 6 பவுன்ல வளையல், 9 பவுன்ல செயின், 80 பேருக்கு சாப்பாடுன்னு லிஸ்ட் போட்டு டபுள் மூல வச்சம்மா. ஒரு பையனுக்கு ஒத்த கை வராது. இப்படி எல்லாம் காசுன்னு பார்க்காம செலவு பண்ணி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க நல்லதானே செஞ்சிருக்கான். அதுக்காக ஏன் இப்படி தடுத்துக்கிட்டு வரீங்க? நல்லதா? கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம் நடக்குமே, அத மாதிரி என் வீட்டுல நான் நடத்தினேன். என் பையன் ரூமுக்குள்ள போனான். கட்டவள ஆச்சேன்னு தொட்டு பேசினான். அடுத்தடுத்துதானே தப்பு வருது. கொஞ்ச நேரத்துல நைனா நைனான்னு கத்துனான். எனக்கு குப்புன்னு வேர்த்துச்சு. என்னடா கண்ணுன்னு கேட்டேன். இதுக்கு அவன் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லி தொலையா. நைனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு ஆம்பளையா மாறிடுச்சுன்னு சொன்னான். யோ உன் பிள்ளையா பாத்தியா? நம்ம கிட்ட என்னடா விவகாரம்? நைனா நான் ஆம்பளை சிங்க நைனா. அப்புறம் என்னப்பா 5 ரூபா பத்திரத்துல எழுதி தருவான்? யோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்னடா சொல்ற நீ? என்னடாவா? அந்த கல்யாண செலவுக்கான பணம் பூரா நீ தரணும். மரியாதையா ஊட்ட விட்டு வெளியே போடா. டபுள் சிட்டிக்க போட்டு அடிப்பேன் உன்னை. வெளியே போவா? ஆமா. நான் பாத்துக்கிறேன்டா உன்னை. நானு நீ பாத்துக்கிற யாருங்க? அம்மா எப்ப பார்த்தாலும் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன், எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என் உயிரை எடுக்கிறாங்கப்பா. பெத்து கொடு. என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடாதா? என்னடா பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு அவதாண்டா பிரதம மந்திரி. நான் சாதாரண எம்எல்ஏடா. என்னப்பா எம்எல்ஏ எம்சின்னு நீங்க ஒரு நாளைக்காவது பயத்தெல்லாம் விட்டுட்டு வீரத்தை வரவழைச்சுட்டு சொல்லக்கூடாதா? வீரம்
அவ்வளவுதான். வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. என்ன சொல்ல போறீங்க ராஜா? இப்ப உங்க அம்மா இங்க வந்து உட்காருவா. ஆ. அடியே, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன உன்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி என் மகனை இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவகிட்ட என் மகனை மாட்டி விட பாக்குறியா? முடியாது, முடியாது, முடியவே முடியாதுன்னு ஆடித்தனமா அடிச்சு பேச போறேன். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். என்னப்பா, ரெடி, ரெடி, ரெடி. ரெடி, ரெடி, ரெடி. என்னங்க என்ன? என்ன பெரியார் ரோடு பெரிய நாயகம்மா பேரனுக்கு பேர் வைக்க போறாங்களா? இப்பதான் பட்டை கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வந்துட்டா போச்சு. அப்புறம் பாரதி நகர் பார்வதி அம்மா பேத்திக்கு காது குத்த போறாங்களா? ஒரு லோலாக்கு வாங்கி போட்டா போச்சு. ராஜா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? அடுத்த வீதி அலிமேலம்மாவுக்கு இன்னைக்கு பலபலன்னு விடியும் போது ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்ன செய்யறதா? நம்ம வீடு எப்ப விடியறது, எப்ப பேர குழந்தை பிறக்கிறது, எப்ப பேர் வைக்கிறது, எப்ப காது குத்துறது? நேரம் வரும்போது காது குத்திக்கலாமா? டேய், நீ எனக்கு காது குத்தாது. காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன பேசாம தின்னுகிட்டே இருக்கீங்க? நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றதானே? அம்மா சொல்லிட்டாங்க, நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்னப்பா அது? சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன? சாதாரண எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ. என்ன எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ? அவர் எங்க இங்க வந்தாரு? ஒண்ணு இல்லம்மா, நம்ம எம்எல்ஏ கிட்ட ஒரு சின்ன விஷயமா அப்பா போயிட்டு வர சொன்னாரு. நான் இத வந்துறேன். அடி வா, சாப்பிடாம பாதியில விட்டு. டேய், கல்யாண பேச்சு எடுத்தா போதும். ஒரே ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எத்தனை நாள் ஓடுவாங்க நானும் பாக்குறேன். வட எங்க? இங்க 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 இங்க. இத பாருங்க, நான் திருத்தணிக்கு வேண்டிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா உடனே நீங்க போய் மொட்டை இப்படியா தலை வர்றது? எல்லாம் சரியா இருக்குமா? அது இல்லடா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை பிடிச்சு உட்கார வச்சு நான் தலை வாருவேன். நீ ஒரு இடத்துல உட்காருவியா, தலை இப்படியாக்கி அப்படியாக்கி இப்படியாக்கி எப்படியோ ஓடி போயிடுவேன். உன் பின்னால நான் ஓட முடியும்? எப்படியோ பிடிச்சு மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சு தலை வாருவேன். அப்படி பிடிச்சு உட்கார வச்சு தலை வாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை வீட்டுல இல்லையே. அங்க சுத்தி எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு புள்ளைய பத்து கொடுறாங்க. நான் அப்படி சொல்லலப்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணி எனக்கு என்னமா வயசாச்சு? எனக்கு வயசாயிட்டு இருக்கேடா. இத பாரு, கோயில் குளம் பீச்சு சினிமா டிராமா எங்க போனாலும் பேரம் பாட்டி பாட்டி பேரம், பேரம் பாட்டி பாட்டி பேரம், இப்படிதான் என் கல்ல பண்றாங்கடா. நான் என்னடா செய்யறது? இத பாரு, இது யார்? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தரதாண்டா. பக்கத்துல யாரு பேரு? நம்ம நாட்டுல எத்தனையோ கோடி ஜனங்களை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மா திருச்சி விளையாடுற இடம் எது? பேரம்பக்கத்துல. நான் எப்படா அப்படி விளையாடுறது? அனுபவ முதிர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தாதான் மேதையா இருக்கும். இப்ப பாருங்க, உலக மாமேதை ராஜாஜி 8வது குழந்தை, உலக மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் 14வது குழந்தை. உங்களுக்கு ஒரு மேதைதான பேரனா வரணும்? இல்லடா, ஒரு பேரன் மேதையா வரணும். அப்ப வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு விட்டல் டிராஃபி ஃபைனல் மேட்ச். நான் போய் சீக்கிரம் வரேன். கல்யாணத்தை பத்தி என்னடா சொல்றேன்? ஊர் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டியாந்து வச்சுக்கிட்டு ஒரே ரகலை. இந்த வீட்டுல ஒரு குழந்தை வர வரைக்கும் இந்த குழந்தைங்க பூரா இங்கதான் இருப்பாங்க. இங்கே இருக்கட்டும். ராமாயண பத்திரிக்கை ராமனுக்கு கைகை என்ன வேணும்? சின்னம்மா. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது யாரு? சின்னம்மா. சின்னம்மா சொல்லியே ராமன் காட்டுக்கு போயிட்டாரே. பெத்தம்மா சொல்லி இருந்தா அடுத்த வார்த்தை காட்டுல எல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. அம்மா, நான் காட்டுக்கு போகணுமா? இல்லடா, ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணத்திலே ஒரு பயம் வருதுமா? குழந்தைங்க வேண்டாம். நீ கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கல, நான் சும்மா விட மாட்டேன். டேய் குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்ன கால கை கால இழுத்து பிடிக்குதட்ட? பச்சை உடம்பு காரிய தண்ணியில புழங்காதுன்னா கேக்குறியா? என்னடி அப்படி பாக்குற? அது இல்ல, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசுறீங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னடி இது? மர்ம உடம்புக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அகிலாண்டத்தமா மர்மலை கொடுமைப்படுத்துறான்னு ஊர் உலகத்தை அவங்கதான் பேசுவாங்க. அது கிடக்கு இப்படி. ஆனா உன் பொண்டாட்டிக்கு நல்லது உள்ளதை வாங்கி கொடுறானா, வாங்கி தரானா? இல்ல நான் தான் வாங்கி தரணும். இந்த அடிமா அதே ஜாங்கிரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமா எல்லாம் சொல்லு, வாங்கி தரேன். அதோட என் கண்ணு ராஜாத்தி, எனக்கு பிடிச்சது நீ சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு பிடிச்சது பழைய சோறுதான்.
அததான் தினம் சாப்பிடுறேன்னு. அது இல்லடி, வசவசான பிள்ளைய பெற்றுக்கிட்டு தளதளான்னு இருக்காளேன்னு 4 பேர் பல்ல பட்டா உடம்பு எதத்துக்கிட்டே ஆகும். இப்ப உங்க கண்ணுதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால டாக்டர் அம்மா வீட்டுக்கு போய் இத வாங்கிட்டு வந்தேன். என்னது மாத்திரை? என்ன மாத்திரை? கர்ப்பத்தட மாத்திரை. ஐயோ என்னடி ஐயோ, இந்த தினசரி ஒவ்வொன்னு சாப்பிட்டு இருந்தா குழந்தையே பிறக்காது. எங்க பரம்பரைக்கு இதெல்லாம் ஆகாது. ஏண்டி ஆகாது? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 13 பேர்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் 11 குழந்தைங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் 7. வருத்தமா இருக்கா? இந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டு 1, 2ஓட சந்தோஷமா இருக்காங்க. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சும்மாவா சோறுலாம் எழுதிருக்கான். அதனால இந்த மாத்திரை சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிட முடியாது, முடியவே முடியாது. நீங்க சாப்பிடுங்க, பெரிய டாக்டர் மாத்திரை சாப்பிட மாட்டேன்றாரு. எப்படி சாப்பிட? மறுபடியும் வந்தீங்க? அடடே, இன்னும் நீங்க அந்த பழைய கோபத்துல இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரன் நானும் சமாதானம் ஆயிட்டான். ஒரு முக்கியமான விஷயமா வர சொல்லி இருந்தாரு. அவர் இல்ல. இங்கேயும் இல்லையா? புது வீட்டுக்கும் வரலன்னாங்க, பெரிய வீட்லயும் இல்ல. அப்ப எங்க போயிருப்பான்? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் போட்டுருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த புது வீட்லயும் பெரிய வீட்லயும் எனக்கு இருக்கு ஊர்வம். என்னங்க ஏதோ புது வீடு? நீங்க என்னது புது வீடுனா தெரியாதா? புதுசா கல்லு வச்சு கட்டிருப்பாங்க. அங்க பூசணிக்காய் தொங்கும். புது வீடுனா பூசணிக்காய் தொங்கும். அந்த வீட்டுல சிகப்பா ஒரு பொண்ணு. சிகப்பா ஒரு பொண்ணு? அந்த பொண்ணு பேரு வந்து எனக்கு அதுக்கு ஊர்வம். நில்லுங்க, இதெல்லாம் போட்டுருங்க. ஏங்க எனக்கு என்னங்க குறைச்சலு? ரவி மாதிரி இருக்கிறீங்க, இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாச்சி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெரிய வீட்டுல கருப்பா ஒண்ணு குடிச்சு வச்சிருக்கான். கருப்பா? அந்த அளவுக்கு காது வேற கேட்காதான். இந்த ஆளு சின்ன உட்கார்ந்து அதை கூப்பிடுறதுக்காக குய்யோ முறையோன்னு கத்துறான். அவ வந்து இவன் தோல்ல அப்படி கைய போட்டான். கைய போட்டதும் எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? இப்படி உட்கார்ந்து பேசுங்க, வாங்க. இல்லங்க நான் வாரங்க. ஐயோ வாங்க. இல்லங்க நான் வாரங்க. வாங்க. அட என்னங்க நான் போறேங்க. இல்லங்க எனக்கு வேலை இருக்குதுங்க. இல்லங்க நான் வாரங்க. அப்புறம் என்ன, மளிகை கடைக்கார வியாபாரத்துக்காக 10 தேங்காய் வாங்குறான்னு வச்சுங்க. 8 காய் வித்து போச்சு, பாக்கி 2 என்ன செய்வான்? வீட்டுக்கார தேங்காய் திருடிடுவான். அத மாதிரி உங்க வீட்டுக்காரன் எனக்கு எதுக்கு ஊர்வம்? உட்காருங்க. அது சரி, இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே. நான் இதையெல்லாம் தூக்கிட்டு தெரு தெருவா அலைய மாட்டேங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டுக்காரரு 4 பேருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய தரகர் இல்லையா? 10 பொண்ணு பார்த்தாரு, 8 வித்து போச்சு. 2 என்ன செய்வாரு? தனித்தனியா வாடகைக்கு வீடு எடுத்து எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? உட்காருங்க. அது சரி, முழுசா சொல்லிட்டு போங்க. எதையுமே நான் பாதியில விட்டு போக மாட்டேங்க. அப்புறம் என்ன, இங்க 3 அங்க 6. குழந்தைய? ஐயா கர்ப்பமா? இல்லங்க, மாசம். இங்க பழக்கம் 3 மாசம், அங்க 6 மாசம். அப்படியா? ஆனா ஒரு விஷயமுங்க, என்னங்க? இந்த மாதிரி குடும்பத்துல விஷயத்தை சொல்லி வச்சு வைக்கிற கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. தயவு செய்து பக்கத்து வீட்டுல இருந்து சொல்லிடாதீங்க, ரொம்ப அசிங்கம். அந்த வீட்டுக்கு வேற இருக்குதுங்க. நீங்க என்ன செய்றீங்க, உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே பெரிய தென்னை விளக்கமாரா கையில எடுத்துக்கிட்டு எனக்கு அதுக்கு ஒரு வம்பு. ஒரு இடத்துல 3 மாசம், இன்னொரு இடத்துல 6 மாசம். ரொம்ப பத்தி போச்சு. அத்தை அத்தை, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நான் மாசம் போயிட்டேனே, மறுபடியும் வந்தியா? ஐயோ அதுல அவர் இனிமே வீட்டுக்கே வர மாட்டாரு. சின்ன வீடா பெரிய வீடா புது வீடா வீட்டுக்கே ஆள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நீ வளர்ற? நான் ஒன்னும் வளர்ல. அடே ராமா லட்சுமணா பரதா பாபா ருக்மணி சீதா அவசரத்துல பேசுறோம். அடே இடே வாங்கடா எல்லாரும். என்ன நீ கண்ணீர புழிய? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருக்கா எங்கடி போற? என்னடி இது கணக்குற மூட்டை புடிச்சு பாருங்க. ஐயோ ஏத்த நல்ல தங்க எத்தனை குழந்தைகளை கணக்குல தள்ளினா நான் கூட ஒண்ணு சாக அடிக்கிறேன். கணக்கு மொத்தம் 8ஆ இருக்கட்டும். அவளை விட எனக்காவது பேர் அப்படிலாம் செஞ்சு வைக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். கேட்கிற வரைக்கும் இங்க நேரம் கிடையாது. எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஐயே இதுகளுக்கெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கும் ஒரு டம்ளர் கொடுத்து முதல்ல உங்களுக்கு தான் உடம்ப சுத்திக சாரிக கரவாட்டு கொத்துனரியும் மனசாத ஒட்டு. என்னடி ரங்கு போற? ரொம்ப ஜோரா வரப்பல இருக்கு. எந்த வீட்டுல இருந்து? கோமலா வீட்டுல இருந்து. ஐயோ 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 அத்தை கேட்டீங்களா? சோமராமா அந்த பேரை சொல்லும்போது எவ்வளவு ஆசையா சொல்றாரு. ஏண்டா புது வீட்டுக்கு போகல? புது வீடா? அதான் பூசணிக்காய் தொங்குமே. பூசணிக்காய் தொங்குமே?
போகாது திருவிழா வீடு. அங்க போய் 4 நாள் ஆச்சு. ஒரே மிதி. என்ன குழப்பறீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா இருக்கு? புரியாது. எங்களை பார்த்தாலே ஒண்ணுமே புரியாது. உன்னை பெற்றதுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றிருந்தா தேங்காய் தலையெல்லாம் அரைச்சிருக்கிறாங்க. எட்ட பெற்றிருக்காதேடா. கணக்குக்கு பார்த்தா 8, 10, 80 மாசம் சுமந்தவளாச்சேடா. அந்த வயசுல நெற்பள்ளி கொட்டிட்டியேடா. நெருப்பையா அள்ளி கொட்டிருக்கிறேன். மாசம் பொறுத்த அரிசி பருப்பல் அள்ளி கொட்டுறேன். இங்க எங்கடா கொட்டுனே? உனக்கு இன்னும் எத்தனை வீடுடா இருக்கு? ஒவ்வொரு வீட்டுல எத்தனை குழந்தை இருக்கு? அத்தை, இனிமே இவரை விட்டா ஒரு கிராமத்தையே உண்டாக்கிடுவாரு. உன்னை மென்னே முடிச்சிருவேன். கோமராட்ட வச்சுக்கோங்க. ஐயோ, கோமராவுக்கு 65 வயசு கிழவியாவோ. அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஜாதகம் வாங்க போனேன். தப்பா? தப்புதான். நான் மாட்டேன், நிச்சயமா நம்ப மாட்டேன். இப்போ ஒவ்வொரு ஊர்வலமா போகட்டும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும். 2வது வீடு 3வது வீடுன்னு போனா இப்படித்தான் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும். நம்ம குடும்பமே ஒரு பாடமா இருக்கும். எல்லாரும் குடிக்கலாம். இல்ல மேடம், ஏன் கஷ்டம்? நானே குடிச்சிடுறேன். பழி சுமத்தி கிட்ட விஷத்தை கையில கொடுத்துட்டாங்கடா. ஐயோ பெற்றவளே. கல்யாணம் நான் வச்ச வெடி வெடிச்சிருச்சா? என்ன ஒரே நெடி கால ஒடி? நீ வச்ச வெடிதானா இதெல்லாம்? பின்ன என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொன்னா ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டேன். நான் வேலைகிட்ட காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்காகத்தான் பழிக்கு பழி. பழிக்கு பழியா? அட பாவி, இந்நேரம் குடும்பமே அல்லகோலப்பட்டு போயிருக்குமே. குழந்தை குட்டி எல்லாம் சேர்ந்து மூட்டை பூச்சி மருந்த கலைக்கு குடிக்க பார்த்ததியா? குடும்பமே குடும்பமே தான். பங்காரு, நீ பல தப்பு பண்ணிருக்கிறேன். என்னப்பா நெஞ்சில லெட்டர் எழுதுற? லெட்டர் தீர்ப்பு எழுதுறேன். யோ, ஒரு கொலைக்கு 20 வருஷம் தண்டனைன்னா 9 கொலைக்கு எத்தனை வருஷம் நீயே பாத்துக்கோ. ஐயோ, அவ்வளவு காலம் நான் உயிரோட இருக்க மாட்டேனே. பாக்கி தண்டனை அனுபவிக்கிறது யாரு? புள்ள மூதேவிய பெத்து வச்சிருக்கிய, இது அனுபவிக்கிட்டோம். வாண்டாம்பா, நான் இருக்கேன்டா. கல்யாணம் நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நம்ம வம்பு சமாதானமாகட்டும். அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? முழுக்க முழுக்க நான் தான். தூது விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா. உங்க வீட்டுக்காரத்தை சொல்லி பழைய அட்வான்ஸ்லயே ஒரு பொண்ணு பார்த்து தர சொல்லுங்க. யாருக்கு? 2 பேர்ல யாருக்குன்னு இருக்கு. ஏண்டா ஐயா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. என் மனசு நொந்து போயிருக்கிறேன். அதனால நீயே பண்ணிக்கிறேன். ஐயோ ஐயோ, பாத்தீங்களாமா, என் மகன் குள்ளமா இருந்தாலும் குலுங்கி குலுங்கி அழுகுறானே. கல்யாணம் கல்யாணம் போடா. என்னது வாந்தி சத்தம் கேட்குதே? நம்ம வீட்டுல வாந்தி சத்தம் கேட்டா ஏன் வயிற்றுல என்ன புரியா கிடைக்கும்? சத்தம் இந்த பக்கம் தான் கேட்குது. ஐயோ, என் மருமகளே வாந்தி எடுக்கிறான். என்னாடி இப்படி பண்ணி விட்டியாடி? ரொம்ப மயக்கமா இருக்கு. ஐயோ, அதே மயக்கம் தான், அதே வாந்திதான், சந்தேகமே இல்ல. அடியே சொன்னா கேக்குறியா? மாத்திரை மருந்துல தின்னுடி குடும்ப கட்டுப்பாட பண்ணிக்கோன்னு கேக்குறியா? அடி நீ வாட்டுக்கு வாந்தி எடுத்து பிள்ளைய வச்சு வட்டுற. வேதனை படுறது யாருடி? அதுவெல்லாம் என்ன பிடிக்க தின்னுதுங்க. ஐயோ, என்னாடி இது வேதனை? என்ன அம்மா கிட்ட தகராறா? எல்லாம் நீ பண்ண தகராறு தான். நான் என்ன தகராறு பண்ண? கையில 3 மாசம், வயிற்றுல 3 மாசம். ரங்கு, அதுவா? நீ ரொம்ப கெட்டிக்காரி. அம்மா, பிறக்க போற குழந்தை பொம்பளையா பிறந்ததுனாக்கா அதுக்கு பிரேமான்னு பேர் வைக்கணும். ஆம்பளையா பிறந்தா ஆறுமுகம்னு வைக்கணும். மாசத்துக்கு 8. நீ ஏன் சலிச்சுக்கிற? பெக்க போறவாவா? 16 பத்து பெருவாழ் வாழவனவா? 16 பெறது பிள்ளைங்க இல்லடா, 16 செல்வங்க. இப்படி நீங்க பெத்து போட்டுக்கிட்டு போனா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துரும். வர்றா, ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. உனக்கும் தாண்டி இனிமே நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. உன் காசு அவன் மேல படவே கூடாது. போடா. அம்மா, மாங்கா ஊருக்கா குடுமா? போடான்ற பாருங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க. பின்ன என்னம்மா, இந்த கைத்த குறுக்க போட்டு எனக்கு தள்ளிடுச்சுங்க. பாட்டி என்ன பின்ன பேர குழந்தைங்க விளையாடத்தான் செய்யும்.
இப்படி என்னோட விளையாடுறதுக்கு ஒரு பேர குழந்தை எப்போ வரப்போதோ நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் குழந்தை தெய்வத்தை விட மேல இருக்கு. எங்க தெரியுமா? உலகத்துல தெய்வமே இல்லைன்னு சொல்றானே நாஸ்திகன், அவன் கூட குழந்தைய கண்டா அன்பா கையில தூக்கி. அந்த இடத்துல குழந்தை தெய்வத்தை விட மேல இல்ல. அப்படிப்பட்ட குழந்தை எப்படி சாச்சிங்கிறியம்மா? இந்த பாரு, இந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். கவனம் இருக்கட்டும். ஆமா, இந்த பசங்க எங்க காணோம்? ரங்கு, என்ன உரசல்? புள்ளி நல்லா வைக்கிற. தெரியுது. ரங்கு, நம்ம கை குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்தா என்ன ரொம்ப பலம்னு பேசிக்கிறாங்களே. என்னது புட்டிப்பாலா? குழந்தை வயிற்றுக்கு கெடுதலுங்க. தாய்ப்பால் தான் நல்லது. ஐயோ, நான் சம்சாரத்தை பத்தி பேசினா இவ சுகாதாரத்தை பத்தி பேசுறாளே. உனக்கு ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியல. ராத்திரி பூராவும் குழந்தை உன் பக்கத்திலேயே படுத்து தூங்குதா? தப்பி தவறி லேசா உன்னை சீண்டனா அது முழிச்சுக்கிட்டு வீச்சு வீச்சுன்னு கட்டுது. பரண்டு பரண்டு படுத்தா கனவா வருது. போத்திக்கிட்டு படுத்தா பொழுது விடிஞ்சு போகுது. புள்ளி வைக்கிறப்ப புள்ளி விவரத்தை சொல்லலான்னு தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல அத்தை இருக்காங்க, வீட்டுக்காரமா இருக்காங்க, வாசல் எப்படி எங்க உட்காந்துட்டு உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமா, இததான் அவங்க முக்கியமா பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. எனக்கே என்னவோ போல இருக்கு, கொஞ்சம் சும்மா இருங்க. என்னவோ போல இருக்கணும், அதான் நல்லது. ஏன் வயசான காலத்துல போடுற நீ? ஏண்டா அறிவு இருக்கானே, உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், அவளை பார்க்காதே, அவளோட பேசாதே, அவன் காத்தார மேல படக்கூடாதுன்னு. வயசாச்சு இல்ல உனக்கு, கோயில் காலம் போறதானே? போக முடியலையடா, போக முடியலையே. போயிட்டு வர்றதுக்குள்ளதான் இன்னொன்னு பெற்று வச்சுக்கிட்டு இருக்காளே. ஏண்டி பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் குழாய்கிட்டா இருக்கிற? திட்டத்துக்கு நான் தான் கிடைச்சேன். என்னடி உணவனத்துக்கிட்டு இருக்க? என்னடி இது கோலம் போடுறேன்? இத்தனை பிள்ளை எதுக்கடி வச்ச? கோலத்தை பெருசா போட்டாதானே வாசல் நிறைஞ்சிருக்கும். ஆமா, பிள்ளைய வச்சு குடும்பத்தை பெருசாக்கிட்ட, பிள்ளைய வச்சு கோலத்தை பெருசாக்கலையா? கொண்டாங்க, நான் போறேன். போடலாம் உள்ள பாருடி, கணத்தடியில போய் தனியார. வீட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு, வாசலுக்கு கோல கட்டுப்பாடு. போடுறான் நறுக்கு தெரிச்சாப்புல 4 பிள்ளைய வச்சு கோலத்தை எங்கடா போற? கிணத்தடியில குளிக்க காலம் முடிச்சுங்க, உள்ள போய்க்கு. வாங்கடாப்பா, இவ்வளவு நேரம் உங்க அப்பா கூத்துட்டு இருப்பானா, இப்ப நீங்க வந்துட்டீங்களா? என்னடா விஷயம்? உங்க அம்மா திட்டினா என்ன? உங்க அப்பா திட்டினா உங்க அப்பா திட்ட கூடாதா? சரியில்லை பாட்டி. எதுனா சரியில்லை? நீ சரியில்லை பாட்டி. என்னது சரியில்லை அறிவில்லைன்னு சொன்னீங்க? பொண்ணு பிள்ளை ஒண்ணு வாங்கடா உள்ள. பாட்டி என்ன ஒழியவா சொல்றீங்க? என்ன பண்ற? என்னடா இது பாதி ராத்திரி தூங்காம கொட்டை அடிச்சுக்கிட்டு போய் படுகிறா? என்னடா இது? இதுக்குடா வாப்பா வாப்பான்னா டீ கடை பாய் பேர் தான் வாப்பா. என்னடா விஷயம்? என்னடா இதெல்லாம்? பாட்டி பாட்டி உங்க 2 பேரும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஆமா, அத பத்தி என்னப்பா? பாட்டி நல்லா தூங்குது, நீங்க 2 பேரும் பேசிட்டு கிடங்க, நாங்க போய் பாட்டியை காமிச்சிடுறோம். வாங்கடா.